விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Book your next holiday at Grand Royal Tours. Karthipuram, South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots. என்னால் சார் பார்க்க முடியலைங்க. என்னை பார்க்கவும் விடல யாரும். இன்னைக்கு சார் கொடுத்த வேலையும் எங்களுக்கு வரல. சார் என் பையன்லாம் விஜய் சாரோட ரசிகருங்க சார். இவெல்லாம் ரொம்ப சின்ன பிள்ளையிலேருந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தேங்க சார். நான் விஜய் சார்லாம் ரொம்ப பிடிக்கும் இவனுக்கு. எங்கேயுமே இந்த பயலை நான் அனுப்ப மாட்டேன். என் பயலை எல்லாருமே ஒரு பொம்பளை பிள்ளையாட்ட வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்குறேன்னு முதல்ல என் புள்ள வெளியிலன்னு கிளம்புன்னு சாரை பார்க்க மட்டும்தான் என் புள்ள. ஏற்றுக்கொள்ள முடிஞ்சதா பையனோட? இன்னமும் அது ஏற்றுக்கொள்ள முடியாதுங்க சார். அது பயங்க சார். என்னால் முடியல சார். அது இன்னும் ஒரு வருஷம் ஆயிடுச்சு. ஆனாலும் அதுலேருந்து மீண்டு வர முடியல சார் எங்களால். நீங்கள் 2 பேரும் ஒத்து போனால் தான் அந்த வேலையை வாங்கிப்பேன்னு சொன்னாங்க சார். ஆனால் என்ன இல்லாமலே அவங்களுக்கு அந்த வேலையை எப்படி கொடுத்தாங்கன்னு தெரிலங்க சார். அவங்க அதை போய் கேட்டதுக்கு அந்த கலெக்டர் ஆஃபீஸுக்குள்ளே நான் போனதுக்கு என்ன உள்ளாரே அவங்க விடலைங்க சார். நாய் விரட்டுற போல தான் சார் விரட்டுறாங்க. விஜய் சார் என்ன ஆம்பளைங்களுக்கு தான் வேலை கொடுக்கணும். அந்த வீட்டில் அடிப்படையாக பொண்ணுங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கோ அதை தானே சார் பார்க்க சொல்கிறாங்க. ஆனால் இங்கே பொண்ணுங்களுக்கு இங்கே மரியாதை இல்லையே சார். எங்களுக்கு இப்போ பிள்ளைய பெற்று வளர்த்ததுக்கு எனக்கு ஒரு பலன் கூட இல்லைங்களே சார். நானாக தான் சார் 6 மணிக்கு போனேங்க சார். அந்த இடத்துக்கு போயிட்டு நான் உள்ளார போக விடலன்னு பேட்டி கொடுத்தேங்க சார். அதுக்கு என்னை கொண்டே அடைச்சி கரூர் தாலுக்காவில் கொண்டு என்னை வச்சு அடைச்சி அவங்க ரொம்ப சாப்பாடு கூட இல்லாமல் ஒரு பாத்ரூம் கூட நான் போகல சார். சார் போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு வெளியிலே எங்களை விட்டாங்க சார். என் பையன் போயிட்டு ஆனால் எதுக்கு ஈடு கட்ட முடியாது. ஆனால் இந்த வேலை எங்களுக்கு எங்களோட அம்மாவுக்கு எனக்கு ஒரு நிரந்தரம், அதுதான் வருமானம். அதிலே எங்கள்கிட்ட அது பறிக்கும் போது நாங்கள் யார்கிட்ட போய் சொல்லி அந்த குறைய தீர்க்கிறது? பெற்றவன் நான் இருக்கும்போதும் அந்த வேலை எனக்கு கொடுக்காம எந்த அடிப்படையில் அவங்களுக்கு அந்த வேலையை கொடுத்தாங்க சார். அந்த வேலை தான் எங்களுக்கு நிரந்தர வேலை. எங்கள் அம்மாவை நான் பார்த்துக்கணும் சார். எங்களுக்கு எங்கள் வீட்டில் ஆம்பளை தொல்லை யாரும் கிடையாது சார். என் பையனை தான் நாங்கள் ஒரு மழையை நம்பி இருந்தோம். அவனே இல்லை சார். ஆனால் உயிரோட இருக்கும்போது அப்பன்னு நிற்காதவன் இன்னைக்கு அந்த வேலை வேணும்னு எந்த முறையில் சார் நிற்பாங்க? இப்போ நான் போய் ஒருத்தங்களை கேட்டால் கூட என்ன தப்பாக பேசுகிறாங்க சார். வணக்கம்க்கா. ஒரு 280 நாட்கள் கிட்ட ஆயிருச்சு. ஆமாங்க. அன்னைக்கு ஒரு தலைவராக வந்தவர் இன்னைக்கு முதலமைச்சராக நேற்று வந்தார். என்ன சொன்னார்? பார்க்க முடிஞ்சது அவங்களால? என்னால் சார் பார்க்க முடியலைங்கண்ணா. என்னை பார்க்கவும் விடல யாரும். இன்னைக்கு சார் கொடுத்த வேலையும் எங்களுக்கு வரல. யாருமே எங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணி சார் வராங்கன்னு ஒரு ப்ராப்பராக எதுவும் சொல்லவும் இல்லை. சார் வராங்க இங்கே வாங்கன்னு கூட எங்களுக்கு சொல்லலை. புள்ளையே வளர்த்ததில் நாங்கள் தான். ஆனால் எங்களுக்கு ஒரு தகவல் யாருமே சொல்லலைங்க சார். எங்களுக்கு அன்னைக்கு அந்த விபத்து நடந்த நாள்ல என்ன நடந்துச்சு? யாரு கூட அவர் போயிருந்தாரு? என் தங்கச்சி கூட போயிருந்தாங்க சார். என் பையன் என் தங்கச்சி கூட போயிருந்தாங்க. என் தங்கச்சி பிள்ளைங்க எல்லாரும் போயிருந்தாங்க சார். தம்பி கூட்டத்தில் மாட்டிக்கிட்டுன்னு மட்டும் சொன்னாங்க. நான் அந்த இடத்துக்கு போகலைங்க சார். நீங்க தான் வளர்த்தீங்களா இல்லை அவங்க அப்பா? நாங்க தான் சார் வளர்த்தோம். 10 வருஷமா. ஆமா, என் கூட தான் தம்பி இங்கே தான் இருந்தேன். 10 வருஷமா நாங்க தான் வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம் தம்பியை. அப்புறம் எப்படி உங்க கணவருக்கு எல்லாம், அந்த முன்னாள் கணவருக்கு எல்லாம் போனது? அவங்க நான் ஜிஹெச்சில் ரொம்ப மயக்கமாக உட்காந்துட்டு இருந்தேங்க சார். அவங்க பஞ்சப்பட்டியிலேருந்து போஸ்ட்ல கையெழுத்து போட்டு பிள்ளைய வாங்கிட்டு போயிட்டாங்க சார். அவங்க எனக்கு தெரியாது, வாங்கிட்டு போன விஷயமும் இது எனக்கு தெரியாது. எல்லாருமே மயக்கத்தில் தான் இருந்தோம். பிள்ளைய இப்படி பறி கொடுத்துட்டேங்கிற ஒரு வேதனையில் நான் உட்காந்துருந்தேன். ஆனால் அவங்க வாங்கிட்டு போன விஷயமே எங்களுக்கு தெரியாது. ஆனால் இப்போ அந்த ஒரு சர்டிஃபிகேட்டை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு எந்த அடிப்படையில் வேலை கொடுத்தாங்கன்னு எங்களுக்கு தெரியல. பணமெல்லாம் எங்களுக்கு தான் வந்துச்சு. சார் கொடுத்த பணம், கவர்மெண்ட்டில் கொடுத்த பணம் எல்லாமே எங்களுக்கு தான் வந்துச்சு. இப்போ மாதம் பணம் ஏறுறது கூட என் அக்கௌண்ட்டில் தான் ஏறுது. அதுலேயும் அவங்களுக்கு நான் பாதி சமமாக கொடுத்துட்டேன். ஆனால் இந்த வேலை மட்டும் எங்களுக்கு வரல. எந்த அடிப்படையில் அவங்களுக்கு அந்த வேலையை கொடுத்தாங்கன்னு தெரியலைங்க சார் எங்களுக்கு. ஏன்னா நேற்று முதல்வர் சொல்லும் போதே நிறைய குழந்தைகளை இழந்துட்டோம், என் படத்தை பார்த்து சார். என் பையன்லாம் விஜய் சாரோட ரசிகருங்க சார். இவெல்லாம் ரொம்ப சின்ன பிள்ளையிலேருந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தேங்க சார். நான் விஜய் சார்லாம் ரொம்ப பிடிக்கும் இவனுக்கு. எங்கேயுமே இந்த பயலை நான் அனுப்ப மாட்டேன். என் பயலை எல்லாருமே ஒரு பொம்பளை பிள்ளையாட்ட வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்குறேன்னு முதல்ல என் புள்ள வெளியிலன்னு கிளம்புன்னு சாரை பார்க்க மட்டும்தான் என் புள்ள. ஏற்றுக்கொள்ள முடிஞ்சதா பையனோட? இன்னமும் அது ஏற்றுக்கொள்ள முடியாதுங்க சார். அது
பயங்க சார், என்னால முடியல சார். அது இன்னும் 1 வருஷம் ஆயிடுச்சு, ஆனாலும் அதுல இருந்து மீண்டு வர முடியல சார் எங்களால. சென்னையில நேர்ல போய் பாத்தீங்களா? பார்த்தேங்க சார். என்ன சொன்னாரு உங்ககிட்ட? சார் ரொம்ப வருத்தப்பட்டாரு, அழுதாரு. நான் உங்கள ஒருத்தவனா இருப்பேன், உங்களுக்கு கூட இருப்பேன், துணையா இருப்பேன், எதா இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு வீட்டுல ஒரு மகனா நினைச்சீங்க, ஒரு மாமனா நினைச்சீங்க, எல்லாமே சொன்னாங்க சார். நேர்ல மீட் பண்ணதும் நீங்க தான் மீட் பண்ணீங்க. ஆமா, மீட் அந்த அரசு வேலை உங்களுக்கு கிடைக்காததுக்கு காரணமா நீங்க என்ன பாக்குறீங்க? காரணம்னா சார், இல்ல காரணம்னு எனக்கு எதுவும் புரியலைங்க சார். எங்களுக்கு வந்து மண்மங்கலத்துக்கு வர சொன்னாங்க சார், தாசில்தாரும் விவோவும் வர சொன்னாங்க சார். அவங்க வந்து போனதுக்கு நீங்க டைவர்ஸ் வாங்கல, வந்து ஒரு உங்க அந்த அப்பாவும் அம்மாவும் ஒரு சர்டிஃபிகேட் வேணும் எங்களுக்கு, இவங்களுக்கு தான் பிறந்துச்சுன்னு ஒரு சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு என்ன கேட்டாங்க. அந்த சர்டிஃபிகேட்டு என்கிட்ட இல்லைங்க சார். டைவர்ஸ் எதுவுமே எங்கள்கிட்ட, நாங்கள் என்ன ப்ராப்பராக எதுவுமே டைவர்ஸ்லாம் பண்ணிக்கலைங்க சார். நாங்கள் 2 பேரும் பண்ணிக்கல. அவங்க சொன்னது, நீங்கள் கையெழுத்து இல்லாமல் அவங்களும் வாங்க முடியாது, அவங்க கையெழுத்து இல்லாமல் நீங்களும் அந்த வேலையை வாங்க முடியாது, அது வேலையை பெண்டிங்கில் தான் வச்சுருப்பாங்க, நீங்கள் 2 பேரும் ஒத்து போனால் தான் அந்த வேலையை வாங்கிப்பேன்னு சொன்னாங்க சார். ஆனால் என்ன இல்லாமலே அவங்களுக்கு அந்த வேலையை எப்படி கொடுத்தாங்கன்னு தெரிலங்க சார். அவங்க அதை போய் கேட்டதுக்கு, அந்த கலெக்டர் ஆஃபீஸுக்குள்ளே நான் போனதுக்கு என்ன உள்ளாரே அவங்க விடலைங்க சார். நாய் விரட்டுற போல தான் சார் விரட்டுறாங்க. விஜய் சார் என்ன ஆம்பளைங்களுக்கு தான் வேலை கொடுக்கணும், அந்த வீட்டில் அடிப்படையாக பொண்ணுங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கோ அதை தானே சார் பார்க்க சொல்கிறாங்க. ஆனால் இங்கே பொண்ணுங்களுக்கு இங்கே மரியாதை இல்லையே சார். எங்களுக்கு இப்போ பிள்ளைய பெற்று வளர்த்ததுக்கு எனக்கு ஒரு பலன் கூட இல்லைங்களே சார். நான் ஒரு மனிதாப அடிப்படையில் உங்களுக்கு காசும் கொடுத்துட்டேனுங்க சார். எந்த அடிப்படையில் உங்களுக்கு வேலை கொடுத்தாங்கன்னே தெரிலங்க சார். யார் மூலியமா கொடுத்தாங்க, என்ன பண்ணாங்கன்னு கூட எங்களுக்கு தெரியல சார். ஆனால் எங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணலைங்க சார் யாருமே. சார் வராங்க இன்னைக்கு இந்த இடத்துக்கு வாங்கன்னு ஒரு பிள்ளை பெற்ற எனக்கு ஒரு தாய்க்கு ஒரு ஃபோன் பண்ணலைங்க சார், யாருமே பண்ணலைங்க சார். நானாக தான் சார் 6 மணிக்கு போனேங்க சார் அந்த இடத்துக்கு. போயிட்டு நான் உள்ளார போக விடலன்னு பேட்டி கொடுத்தேங்க சார். நான் அதுக்கு என்னை கொண்டே அடைச்சி கரூர் தாலுக்காவில் கொண்டு என்னை வச்சு அடைச்சி, அவங்க ரொம்ப சாப்பாடு கூட இல்லாமல் ஒரு பாத்ரூம் கூட நான் போகல சார். சார் வந்து மாயனூர் என்னை போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு வெளியிலே எங்களை விட்டாங்க சார். நேற்றே சாயங்காலமே நாங்கள் பேட்டி கொடுத்துருந்துருப்போம். எங்களால் உடம்பு முடியல சார், ஹாஸ்பிட்டல் போன பில்லு கூட நான் வச்சிருக்கிறேன் சார். அதனால தான் இன்னைக்கு இப்போ பேசுகிறேங்க சார். நான் இல்லை நேர்த்தியே கொடுத்துருப்பேன். அது கூட சொல்லுவாங்க, இப்போ பேட்டி கொடுத்த பொண்ணு இன்னைக்கு காணும், விஜய் சார் வந்ததுக்கப்புறம் காணுன்னு கூட நிறைய பேர் பேசிட்டாங்க சார். எங்களை அடைச்சி வச்சிருந்தது எங்களுக்கு தான் சார் தெரியும். சார்ட்ட எங்களை பேசவே விடலைங்க சார் அவங்க. இல்லை, நேற்று நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னு சொன்னீங்க, அவங்க வந்து உங்கள்ட்ட கேட்டாங்களா எங்களுக்கு இவ்வளோ பணம் வேணும், இல்லை நீங்களா? நானாக தான் சார் கொடுத்தேன், மனிதாப அடிப்படையில் கொடுத்துட்டேங்க சார் நான் அதை. இப்போ முதல்வர் ஆயிருக்காரு, நேரில் பார்க்கும்போது அழுதாரெலாம் சொன்னீங்க. இப்போ என்ன அவர்கிட்ட சொல்ல விரும்புறீங்க? என்ன கோரிக்கையை வந்து உங்களுக்கு நிறைவேற்றணும்னு நினைக்கிறேன்? சார், என் பையன் தான் எங்களுக்கு உலகமே. எங்கள் அம்மாவுக்கு எனக்கு என் பையன் தான் உலகம். என் பையன் போயிட்டு ஆனால் எதுக்கு ஈடுகட்ட முடியாது. ஆனால் இந்த வேலை எங்களுக்கு வந்து எங்களோட அம்மாவுக்கு எனக்கு ஒரு நிரந்தரம், அதுதான் வருமானம். அதுவே எங்கள்கிட்ட இருந்து அது பறிக்கும் போது நாங்கள் யார்கிட்ட போய் சொல்லி அந்த குறைய தீர்க்கிறது? எங்கள் சார்கிட்ட சொல்லி தான் நாங்கள் அந்த குறைய தீர்க்க முடியும். ஒரு பெண்களுக்கு அந்த உரிமை கொடுக்கலன்னா எப்படி அவங்க எங்கள் வீட்டுக்காருக்கு வீட்டுக்காரர் கொடுப்பாங்க? அவங்க கல்யாணம் பண்ணி ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குங்க சார், அவங்களுக்கு அந்த வேலை எப்படி அவங்களுக்கு போட்டு கொடுத்தாங்க? பெற்றவன் நான் இருக்கும்போதும் அந்த வேலை எனக்கு கொடுக்காம எந்த அடிப்படையில் அவங்களுக்கு அந்த வேலையை கொடுத்தாங்க சார்? அது சார்ட்டு எனக்கு ஒரு கோரிக்கை வைக்கணும் சார். எனக்கு அது அந்த வேலை அவங்களுக்கு எனக்கு வாங்கி கொடுங்க சார். அந்த வேலை எனக்கு வந்து தம்பிக்கு அடுத்து எங்களுக்கு யாரும் இல்லை சார். அந்த வேலை தான் எங்களுக்கு நிரந்தர வேலை. எங்கள் அம்மாவை நான் பார்த்துக்கணும் சார். எங்களுக்கு அந்த வீட்டில் ஆம்பளை தோணலாம் யாரும் கிடையாது சார். என் பையனை தான் நாங்கள் வந்து ஒரு மழையை நம்பி இருந்தோம், அவனே இல்லை சார். ஆனால் இன்னைக்கு இந்த 10 வருஷம் ஆகுது இந்த ஏரியாக்குள்ளே கேட்டு பாருங்க. தம்பிக்கு ஒரு ஸ்கூல் ஃபீஸ்னாலும் சரி, ஒரு ஆட்டோ ஃபீஸ்னாலும் சரி, நாங்கள் தான் சார் கஷ்டப்பட்டு வளர்த்துருக்குறோம். அவன் எதுக்குமே வந்ததில்லை சார். உயிரோட இருக்கும்போது அப்பனும் வந்து நிற்காதவன் இன்னைக்கு அந்த வேலை வேணும்னு எந்த முறையில் சார் வந்து நிற்பாங்க? இப்போ நான் போய் ஒருத்தவங்கள கேட்டால் கூட என்ன தப்பாக பேசுகிறாங்க சார். 2 பேரும் ஒத்து போனாதான் அந்த வேலை கிடைக்கும்னு சொன்னாங்க. ஆனா அது வந்து இப்ப எந்த அடிப்படையில அவங்களுக்கு அந்த வேலையை கொடுத்துருக்காங்கன்னு தெரியலைங்க சார். கேட்க போனா அவங்க ப்ராப்பரா இல்லாம வச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க. யாருமே ஒரு நல்ல பதில் சொல்ல மாட்டாங்க சார். நாங்க போய் கேட்டாங்கன்னா போங்க போங்க அப்படின்னு தான் விரட்டுறாங்க எல்லாருமே. நேத்துமே என்ன சாரா நான் ஒரு பெத்தவனா என்ன ஒரு சாரை பார்க்கவே விட மாட்டேங்கிட்டாங்க சார். ஒரு கோரிக்கை சொல்லலாம் கூட என்ன விட மாட்டேட்டாங்க சார். உள்ளார உட்காந்துருந்தேங்க சார். நான் என்ன வெளியில அழைச்சிட்டு வந்துட்டாங்க சார் அவங்க. இங்க உள்ள ஒரு முக்கிய கட்சி நிர்வாகிகள்ட்ட போய் பாத்தீங்களா? பார்த்தங்க சார். யாருமே அன்னைக்கு எங்களுக்கு வந்து போனை எடுக்கலைங்க சார். யாருமே எல்லாருக்குமே நாங்கள் ஃபோன் பண்ணோம், யாரும் ஃபோனே எடுக்கலைங்க சார்.
ஏன்னா உங்களை கூட்டிட்டு போய் சென்னைக்கு கூட்டிட்டு போனதும் மாவட்ட செயலாளர் அப்படி யாராச்சும் தானே கூட்டிட்டு போனாங்க, அவங்கள போய் சென்று இந்த கோரிக்கை வச்சியலாம். இல்லைங்க சார், இன்னைக்கு தாங்க சார் போய் பார்க்க போனோம். ஓகே சார், நன்றிக்கா. அவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ மூலயமா அதை முதலமைச்சர் பார்த்து உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாச்சும் செய்வார் நம்பிக்கை. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Book your next holiday at Grand Royal Tours. Karthipuram, South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots.